நமக்கு வாழ்க்கையில ஏதான கஷ்டங்கள் வந்ததுன்னா என்ன பண்றோம்? சின்ன கஷ்டமா இருந்தா அனுபவிச்சு முடிச்சிடலாம். பிராரப்தவசமா வருது. அந்த கர்மம் தொலையட்டுமே அப்படின்னு அத அனுபவிச்சு முடிச்சிடலாம். பெரிய கஷ்டங்கள் வருது, திரும்ப திரும்ப கஷ்டம் ஏற்படுறதுன்னா என்ன பண்றோம்? அதுக்கு பிராயஷ்சித்தம் தேடுறோம். கோயிலுக்கு போலாமா? இல்ல ஏதானும் பரிகாரம் பண்ணலாமா? பிரார்த்தனை பண்ணலாமா? ஏதானும் வேண்டின்ட்டு நேர்த்திக்கடன் பண்ணலாமா? இப்படி யோசிக்கிறோம். ஆனா உடல் ரீதியா ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த பிராயஷ்சித்தம் கூட நம்மளால செய்ய முடியறதில்ல. அப்போ என்ன பண்றது? எப்படி நம்ம கஷ்டங்கள கடக்கறது? பெரிய பண வசதியும் இல்ல. உடம்புலயும் தெம்பு இல்ல. எப்படி நான் பிராயஷ்சித்தம் பண்ணி என்னுடைய கர்மங்கள தொலைக்கிறது? எப்படி இந்த கஷ்டத்த நிவர்த்தி பண்ணிக்கிறது? அப்படின்னா, அதுக்கு தான் சில உபாயங்கள நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. என்னன்னா, சுந்தரகாண்டம் படிக்கலாம், நாராயணியம் படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், ராமாயணம் நித்தியம் பாராயணம் பண்ணலாம், சௌந்தரிய லஹரி படிக்கலாம். இந்த மாதிரி ஜபங்களும், பாராயணங்களும் பண்ண நம்முடைய கர்மங்கள் ஒழிஞ்சு, மன அமைதியும் ஏற்பட்டு, நம்முடைய கஷ்டங்களும் நிவர்த்தியாகுது. அதுக்கு மேல ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும் சேர்ந்து வருது. உதாரணமா சுந்தரகாண்டம் எடுத்துட்டோம்னா, சுந்தரகாண்டம் நித்தியம் பாராயணம் பண்ணலாம். அந்த சர்க்கங்கள ஒரு நாளைக்கு 3 சர்க்கம் வீதமோ, இல்ல 10 சர்க்கங்கள் வீதமோ பாராயணம் பண்ணிண்டே வரலாம். திரிஜடா ஸ்வப்னம் ரொம்ப விசேஷம். நாராயணியத்துல கஜேந்திர மோக்ஷம் ரொம்ப விசேஷம். ஒரு சில சர்க்கங்கள், ஒரு சில தசகங்கள் இந்த மாதிரி வெடிகார்த்தால பாராயணம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம்.